ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. மீன் வறுவலுக்கு தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 600 கிராம் இருக்குது. இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சப்பழத்தை ஜூஸ் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா பெசரி விடலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு தேவைப்பட்ட மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டேன். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்மளுக்கு வேணும், அப்போ தான் மீனோட மசாலா நல்லா ஒட்டும். இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு மீனோட நல்லா மசாலா ஒட்டும். இப்போ ஒவ்வொரு மீன் மேலே இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். மீன் மேலே மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும், அப்போ தான் மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவருக்கு மேலே மீனை நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ மீனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால தான் நான் தவா எடுத்திருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரைக்காக நான் தவா எடுத்திருக்கேன். தவாவில் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டாச்சு. இப்போ எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னொரு பக்கமும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ திருப்பி போடலாம். இப்போ மீன் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ மொறுன்னு வரதுக்காக ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஒரு சைடும், இன்னொரு 1 நிமிஷம் ஒரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா சூப்பராக மொறுன்னு வந்துடும். 2-3 வாட்டி நல்லா திருப்பி போட்டு எடுத்தேன். நல்லா மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.